ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இந்த உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய மனிதர்கள் யாருன்னா நம்பிக்கையை கொடுத்தவங்க தான். ஏன்னா நம்பிக்கை தான் திரும்ப திரும்ப இல்லைன்னு திரும்ப சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கு. நம்பிக்கை எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஈஸியாக மோட்டிவேஷன் சொல்கிறேன்ல, மோட்டிவேஷன் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒருத்தர் கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு சர்வசாதாரணமாக 4-5 வார்த்தைகளை சொல்லிக்கலாம். எல்லாம் கடந்து போகும், அவன் போயிடுவான், நீ போயிடுவடா, எனக்கு அப்புறம் கடந்து போகும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்புறம் 4 பேர் சுற்றி இருக்கிற வரைக்கும் தெம்பா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க போயிட்ட பிறகு ஒத்தையாக இருக்கிறப்ப அந்த நம்பிக்கை போயிடும். அப்போ நம்பிக்கையை தருவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நம்பிக்கையை தருவதற்கு உறவு வேண்டும், வார்த்தைகள் பத்தாது. மிகப்பெரிய அளவுக்கு பேசிவிட்டால் மட்டும் அவர்களுக்கு நம்பிக்கை கிடைச்சிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கும் உங்களுக்கும் உறவு இருக்கணும், மன ரீதியான உணர்வு ரீதியான ஒரு கனெக்ட் இருக்கணும். ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன், கவனிச்சு பாருங்கள். இட் இஸ் நீங்கள் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நமக்கு ஒரு பண பிரச்சனை இருக்குது, இல்லை நமக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குது, சிக்கல் இருக்குது. இதையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம அம்மாவுக்கு இருக்காது, ரைட்டா? அம்மாவுக்கே வயசாக இருக்கும். அவங்களே வீட்டில் ஏதோ பண்ணிக்கிட்டு சாப்பிட்டியா போனியா நம்மளை கேட்டுக்கிட்டு அவங்க இருப்பாங்க. நம்ம சம்பளத்தில் தான் அவங்களுக்கே கூட அவங்க நல்லது கட்டத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் உங்களால் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொன்னாலும் தீர்த்து வைக்க முடியாத இடத்தில் இருக்கிறவர் அவர், ரைட்டு தானே? நம்மளை பிரச்சனை உங்களால் தீர்த்து வைக்க முடியாது. நமக்கு 10,000 பணம் வேணும், அம்மாவால் கொடுக்க முடியாது. அம்மா கிட்ட பென்ஷன் இல்லை, இல்லை அம்மா கிட்ட பொருளாதாரம் இல்லை. மற்ற யார் வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன், விடுறா சரியாயிரும் ஒரு ஃப்ரெண்டு சொல்லலாம், விடுப்பா சரியாயிரும், அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் நீ அதெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பான்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லலாம். அப்போ லைட்டாக ஓகேன்னு இருக்கும், அப்புறமா அந்த நம்பிக்கை போயிடும். ஆனால் பலமே இல்லாத அந்த அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்து என்னப்பா ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னா, இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன் நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம்னா, இப்போ உங்ககிட்ட சொல்லி என்ன ஆகுது? பாவம் அந்த கஷ்டத்தை நானும் உனக்கிட்ட ஏன் சொல்லணும்? ஏன்னா நான் படுற கஷ்டத்தை நீ கேட்டீங்கன்னா நீ கஷ்டப்படுவோங்கிறதுக்காண்டி நம்ம அம்மா கிட்ட அதை சொல்ல மாட்டோம். ஒன்றும் இல்லைம்மான்னு, உன் மூஞ்சியே வாடி போயிருக்கப்பா, உன் முகமே சரியில்லை அப்படிம்பாங்க. குரலை வச்சு சொல்லிவிடுவாங்க அம்மாக்கெல்லாம். நீ என்ன பாச்சு உனக்கு ஏன் சரியில்லை, உன் பேச்சே சரியில்லையே, உன் குரலையே சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது உண்மையிலே என்ன பிரச்சனை. பண பிரச்சனையாக இருக்கலாம், உடல் கோளாறாக இருக்கலாம், ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டலில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு பேஷண்ட்டோட சண்டையாக இருக்கலாம், டாக்டர் திட்டி இருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் அம்மா ரொம்ப அமைதியாக கொஞ்ச நேரம் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்டு, அதெல்லாம் கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிரும் அப்படிமா. அதெல்லாம் கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிரும். அன்றைக்கி நிம்மதியாக உங்களுக்கு தூக்கம் வரும். எந்த பலமும் இல்லாத அந்த அம்மா தருகிற அந்த ஒத்த வார்த்தை 10 யானைக்கு சமம். ஏன்? அது உறவு. அந்த அம்மாவுக்கு எந்த பலமும் கிடையாது, ஆனால் அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை உங்களை கனெக்ட் பண்ணுது. அந்த அம்மா சொல்கிற வார்த்தையை கனெக்ட் பண்ணுதுன்னா அது உறவு. அப்போ நம்பிக்கையை தருவது உறவால் தான் தர முடியும், வார்த்தைகளால் தர முடியாது. நான் உங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய இடத்துல இருப்பதாக நீங்கள் நம்புனீங்கன்னா என் வார்த்தைகளுக்காக நீங்கள் நம்பலை. உங்களுக்கு எனக்கு இடையில் ஏதோ ஒரு வகையில் உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு இருக்கிறது. இதற்கு முன்பு நான் பேசியதாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இடத்தில் எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கணும். எல்லாத்தையும் உங்களால் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட முடியாது. அது உறவாக, அத்தையாக, சித்தியாக, மாமாவாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. மனசு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கும், உங்களோட அந்த பொண்ணு ஒர்க் பண்ணாமல் இருக்கும். ஸ்கூலில் 8ஆம் கிளாஸில் ஒன்றா படித்த பொண்ணாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் அவளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. அந்த பொண்ணு என்னடி திடீர்னு ஃபோன் பண்ணி சும்மா தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அவள் குரல் கேட்டால் போதும், அவனு சொல்ல வேண்டாம், அவள் குரல் கேட்டால் போதும். பசங்களை அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, உள்ள வச்சா சும்மா ஃபோன் பண்ணேன், நீ சும்மாலாம் ஃபோன் பண்ண மாட்டே சொல்லு அப்படிமா. சும்மா தான்டா பண்ணேன் அப்படிமா. அப்புறம் சம்மந்தம்லாம் வேறு விஷயங்கள் அவனுக்கு பேசுவான். அவனுக்கு 8ஆம் கிளாஸில் பார்த்த பொண்ணு, 12ஆம் கிளாஸில் அடித்த பொண்ணு, ஏதோ பேசிட்டு அவன் ஃபோனை வச்சுருவான். ஆனால் மனசு லேசாயிரும். உணர்வு ஏற்படுத்த, அந்த வைப்ரேஷன் ஏற்படுத்துகிற நம்பிக்கையை உலகத்தில் வேறு ஏதாலும் ஏற்படுத்தவே முடியாது. நீ அதனால நான் எப்போதும் உட்காந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், பின்னால் ஹாட்ஸ்டாரில் பார்ப்பேன். இப்போல்லாம் நிறைய குட்டி குட்டி கிளிப்பிங்காக சோஷியல் மீடியாலே போட்டுடுறாங்க, இந்த ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி எப்படி பார்த்துப்பேன். ஆனால் சில எபிசோடெலாம் நானே எதிர்பார்த்துட்ருப்பேன். சில எபிசோடெலாம் இன்றைக்கி என்ன எபிசோட் வந்துச்சுன்னே தெரியாது. நம்ம பாட்டு வெளிநாட்டில் இருப்போம், நைட்டு தூங்கிட்டு இருக்கல பார்த்து 20 பேர் ஃபோன் பண்ணிவிடுவாங்க, தம்பி ஐயோ அப்படின்னு ஃபோன்லலாம் அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் இது இமோஷனலாக போயிருக்கு போட்டுருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் சில எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா நானே உட்காந்து அன்றைக்கி மத்தியானம் ரெடியாகி சட்டை பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு 90 பூசிட்டு உட்காந்துரு இந்த எபிசோடை பார்க்கணுன்னு அப்படிலாம் பார்ப்பேன். பார்த்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபோன் அதாவது ஷோ ஆரம்பித்தா 10 நிமிஷம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இன்னைக்கு இருக்குடா, இன்னைக்கு மத்தியானம் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கணும், ஃபோனாக வரும், பாராட்டி தள்ளுவாங்க அப்படின்னு நினச்சா ஒரு ஃபோன் வராது. சரி இன்னைக்கு மறந்துருப்பாங்க, நாளைக்கு கூப்பிடுவாங்க, ஓடிடியில் பார்த்துட்டு கூப்பிடுவாங்க, வராது. சரி எங்கேயாவது போகிறப்ப விசாரிப்பாங்க, வராது. ஆனால் நீங்கள் ரசித்து நேசித்து ரொம்ப உழைச்சி ரொம்ப பாயிண்டர்ஸ் தேடி அப்படியே ரொம்ப நுட்பமாக ஆஹா என்னடா அட போடா மாதவா பின்னிட்டடா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிற லெவலுக்கு நம்ம ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. நிறைய பத்திரிகைகள்லாம் என்னை பேட்டி எடுக்க வரப்போ கேட்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடு 5 சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது 5மே பிரபலமாகலை, பெருசாக ஓடலை. ஆனால் தட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட். ஐ நோ தட். அது ஏதோ ஒரு வகையில் அதில் வரக்கூடிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல இம்பேக்டை உருவாக்கும்.
பிரபலமான ஒன்றை உருவாக்குவதை விட தாக்கத்தை ஏற்படுத்துவது இம்பார்ட்டன்ட்ங்கிற மெச்சூரிட்டி கட்டத்துக்கு மேலே வந்துச்சு. இப்போ கூட எனக்கு பிடிச்ச 10 எபிசோட் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லிவிடுவேன். ஆனால் இதெல்லாம் நீயே நல்ல வந்துச்சான்னு நைட்டு முழுக்க நீங்கள் யோசிச்சா கூட உங்களுக்கு ஞாபகம் வராது. இருந்தாலும் என்னத்தை சொல்கிறான் வளர்றான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த பிரபலமான எபிசோட் கேட்டகரியில் அது வரல. பட் அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வேலை பார்க்குறோம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாராட்டு கிடைக்கும். லுக் ஃபார் ஹாப்பினஸ், நாட் ஃபார் அப்ரிசியேஷன். லுக் ஃபார் ஹாப்பினஸ், நாட் ஃபார் அப்ரிசியேஷன். அந்த மென்டல் மேக்கப் உங்களுக்கு சின்ன வயசில் வந்துடுச்சுன்னா இட் இஸ் ஸோ குட் இன் லைஃப் ஆல்சோ. லைஃப் முழுக்க நம்ம இதை தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். லுக் ஃபார் ஹாப்பினஸ், நாட் ஃபார் அப்ரிசியேஷன். ஏன்னா அப்ரிசியேஷன் இன்னொருத்த கண்ட்ரோலில் இருக்குது, ஹாப்பினஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. விருதுகளை விட, கைத்தட்டல்களை விட, ஏதோ ஒரு ட்ரெயினில் அனாமதேயமாக உட்காந்துருக்கப்ப பாத்ரூம் எந்திரிச்சு போன ஒரு 65 வயசு அம்மா திரும்பி வரும்போது உத்து பார்த்துட்டு கோபி தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு போகிறப்ப அந்த ட்ரெயினே நம்ம ஓட்டு மாதிரி இருக்கு. த ஃபீலிங் இஸ் ரியலி குட். என்ஜாய். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை நமக்கு நாம தான் கொடுக்க முடியும். மகிழ்ச்சிக்கு உலகத்தில் காமன் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அந்த டெஃபினேஷன்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் மகிழ்ச்சியை முடிவு பண்ணணும்னு நினச்சா மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. அது பல டெஃபினேஷனை வச்சிருக்கு. உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதுக்கான டெஃபினேஷனாக வச்சிருக்கு. நீங்கள் வைத்திருக்கிற வாகனங்கள் இதுக்கு டெஃபினேஷனாக வச்சிருக்கு. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வீடு அதுக்கு டெஃபினேஷனாக வச்சிருக்கு. அழகான மனைவி கிடைப்பதெல்லாம் கூட சிறந்த கொடுப்பின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அழகான ஒரு கணவன் கிடைப்பதெல்லாம் கூட மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்தோட டெஃபினேஷன். வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஆஃப் லைஃப்? உங்கள் சொந்த வாழ்க்கைக்கான உங்கள் சொந்த டெஃபினேஷன் என்ன? அதுதான் லைஃப். அது மட்டும் புரிபட்டுச்சு, லைஃப் முழுக்க ஜாலி. எனக்கு இதுதான் மகிழ்ச்சி, உங்களோடு பேசுவது எனக்கு ஆனந்தம், அவ்வளவு மட்டுமே வாழ்க்கை. வாட் இஸ் ஹாப்பினஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் அப்ரிசியேஷன். மனிதனுக்கு பல நேரங்களில் பல விஷயம் மோசமாக தெரிகிறதெல்லாம் பின்னால் உங்கள் மகிழ்ச்சி பெருசாக தெரிகிறப்ப சின்னதாகிடும். வன்மம் பெருசாக தெரியும் ஒரு கட்டத்தில், வன்மம் பெருசாக தெரியும் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் அன்பு பெருசாயிரும், ஹாப்பினஸ் பெருசாயிரும். நான் ஏன்டா அவனோட வன்மத்தாக இருக்கணும், நான் எதுக்கிட்ட அந்த பகையை தூக்கி தலையில் சுமக்கணும். எங்கள் சொந்தக்கார மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், நீ படித்து பெரிய அலை போலீஸ் ஆகி இவனை தூக்கி உள்ளே போடணுண்டாம்பார். எப்போ? நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப சொல்லுவார். அவங்க எங்கள் குடும்பத்தில் அவருக்கு பகை, ஒரு குடும்பம் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தரோட பெரும் பகை. அவர் இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களுக்கு இவருக்கு சண்டை. அவர் உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவோண்டா பாரு அப்படின்னு சொன்னப்போ இவர் பயந்துட்டார். ஏன்னா அவருக்கு ஆள் பலம் இருக்குது, என்னை இப்படி சொல்லிவிட்டானேங்கிற கோவம். அதுக்காக அவர் என்ன சோ கால்டு மோட்டிவேட்லாம் பண்ணியிருக்காரு. நீ படிக்கிற, படித்து போலீஸ் ஆகிற, போலீஸாக இவனை தூக்கி உள்ளே வைக்கிறேன். நான் போலீஸான அன்னைக்கு மறுநாள் எப்போ தூக்கி உள்ளே வைக்க முடியும்? எடுத்த உடனே போலீஸ் எப்படி தெரியல எனக்கு. அவருக்கு அது ஆசை. அப்புறமா நான் பெரிய பிள்ளைலாம் ஆகி இது மாதிரிலாம் மீடியாக்கெலாம் வந்தப்போ அவரெல்லாம் பார்க்குறப்ப, என்னம்மாம்மா யாரையா வச்சு தூக்கி வச்சிங்களா அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், டேய் மாப்பிள்ள, இப்போ கூட நீ பவர்ஃபுல்லான ஆள் தான், உன்ட்ட சொன்னா நீ அவனை ஏதாவது வச்சு மிரட்ட தான் முடியும், நம்ம ஏன்டா அவனை தூக்கி உள்ளே வைக்கணும்னார். ஐயோ, என்னையா 10 வருஷமாக என்ன இதுக்காகவே படிக்க சொல்லி இருந்து இப்போ திடீர்னு இப்படி சொல்லிட்டேனா? அதை ஒரு வயசு சொன்னேன்டா, பாவண்டா அவனுக்கே சுகரு. அங்கிட்டு போகிறான், எப்படி இருந்த பையன் தெரியுமா, சட்டையை தூக்கி கோத்தான்னா பயப்படுவாங்கடா, தெருக்கு போய் பயப்படுவோம். அந்தாலே பயந்துக்கு தானே இருந்திருக்காப்லப்ப. இப்போ நிற்கிறான் பாவம், கடையில் போயிட்டு என்ன சுகர் இல்லாமல் டீ போடுங்கன்னு கேட்குறான். அதை பார்க்கவே எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது. அது தூக்கி ஒருத்தனை உள்ளே வைப்போன்னு சொன்னவன் சுகர் இல்லாமல் டீ கொடுன்னு கேட்டதுக்கெல்லாம் இறக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மளாம் சாதாரண நல்லவங்க. அவ்வளோ நல்லவன் தான். எதை சுமக்கணும், எதை இறக்கி வைக்கணும்னு தெரியணும். யாரையோ பழி வாங்குவதை விட என் மகிழ்ச்சி பெரியது. யாருக்கிட்டையோ சாதிச்சு காட்டுவதை விட என்னுடைய மகிழ்ச்சி பெரியது, என்னுடைய நிம்மதி பெரியது. யாரோ ஒருத்தருக்கா, கடைசி வரைக்கும் நம்ம யாரோ ஒருத்தருக்கு தானே வாழ்கிறோம். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் அண்ணாமலை படத்தில் வர்ற ரஜினிகாந்த் மாதிரி அசோக் இந்த வீட்டை தரமட்டமாக்கி இதே இடத்துல மறுபடியும் நான் வைக்கல அப்படின்னு தோளில் தட்டிட்டு போயிடுறோம். சரத் பாபுவும் போயிடுறாரு. இவரும் கடைசி வரைக்கும் குஷ்புவோட சைக்கிளில் போன கவலையிலே வாழ்கிறாரு. அவர் பொண்ணு அந்த பக்கம் அதை லவ் பண்ணி லைஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி அடைகிறது தான் காட்டுவாங்க. ஆனால் அவர் கவலையாகவே தான் இருப்பார் ரஜினிகாந்த். அதுக்கு அவர் யோசிச்சு பார்க்கலாம், போயிட்டு தனியாக அந்த சைக்கிள் பக்கத்தில் படுத்துக்குவார். ஆக்சுவலாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரான்னு தெரியல. கடைசியில் படம் முடிகிறப்ப நம்ம 50 வருஷமாக என்ன பார்த்துருக்கோம், அசோக்கை பழி வாங்கணுமா இல்லையா, எல்லா பத்திரத்தையும் மனோரமாட்ட கொடுத்து அசோக்கிட்ட கொடுத்துருன்றார். இதுக்கு எதுக்குடா எங்களை டிக்கெட் வாங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கே. இது எப்படி இருக்குன்னா, 1.5 மணி நேரம் நீ அண்ணா பார்த்த பிறகு கோபிநாத் முடிவே சொல்ல மாட்டாப்ல, இல்லை கடுப்பாக இருக்கும். என்னடா டேய், உன்னை நம்பி உட்கார்ந்தோம்னா ஒரு பஞ்சாயத்தில் சொல்கிற மாதிரி இது தவறு இது சரின்னு சொல்லு, நீங்களே முடிவு செய்துக்கலுங்களா, அதுக்கு எதுக்கடா 1.5 மணி நேரம் நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும். அப்போ மனோரமா ஒரு வார்த்தை கேட்பாங்க, எனக்கு உன்னை புரியவே இல்லைப்பா, எனக்கே புரியலேம்பாரு. அவ்வளோதான் லைஃப். லைஃப் இஸ் பிம்பிலிக்கி பிலாப்பி, டேக் இட் ஈஸி. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட்.